எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் எதுவும் மாறிவிடாது. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுமே பித்தம் அதிகமானது தெரிஞ்சிச்சு. காரணம் என்னன்னா, அடிக்கடி நான் போய் டீ காஃபி குடிக்கிறது தான். நான் பார்க்குற வேலைக்கு டீ காஃபி குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியல. நானும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், ஆனால் டீ காஃபி குடிக்காமல் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. தண்ணியில் பெருஞ்சீரகமும் தனியாகவும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை குடித்தேன். அது நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பொடலங்காயை கூட்டு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சுட்டு ரசம் வைக்கலான்னு தான் செஞ்சுட்டு இருந்தேன். பொடலங்காயில் 65 போடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன். இன்னைக்கு அதுக்கு டைம் இல்லை, இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வச்சேன். எப்பயுமே நம்ம திடீர் ரசப்பொடி வச்சு தான் ரசம் செய்வேன். ஆனாலும் கொஞ்சம் இந்த மாதிரி சீரகம் பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். தம்பிக்கும் அவருக்கும் காஃபியை போட்டு கொடுத்துட்டு பொடலங்காய் கூட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் சூப்பராகவே டேஸ்ட் இருந்துச்சு. நைட்டுக்குள்ளேயே அது எல்லாமே காலியாயிருச்சு. இன்னைக்கு என்னமோ உலக அதிசயமா என் பையன் சமையல் ரூம் பக்கமே வராமல் வேகமாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். கொஞ்சமாக பாத்திரம் இருந்துச்சு, சரி அதையும் விலைக்கு வச்சுட்டு லஞ்செல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டோம்னா அவன் சீக்கிரம் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்செல்லாம் பேக் பண்ணிட்டு நானும் வேகமாக வேலை கிளம்பிட்டேன். சீக்கிரமாக வேலை கிளம்பணும்னா என்னோட ட்ரிக் இதுதான். ஃபஸ்ட்டு பின்னி கொண்டு போட்டுருவேன், அதுக்கப்புறமேட்டு சாரி வேர் பண்ணேன்னா ஈஸியாக கிளம்பிடுவேன்.